தாவக மாநாட்டு திடலை சுற்றிலும் உயரமான கொடி கம்பங்கள், பதாகைகள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக மாநாட்டு திடலில் மின் கம்பங்கள் வழியே சென்ற மின்சார கம்பிகள் அகற்றப்பட்டன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் நடைபெறுகிறது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய நில பகுதிகளில் தான் அந்த மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக அந்த போர்வெலுக்கு செல்லக்கூடிய மின் கம்பிகள் இருக்கிறது. அந்த மின் கம்பிகளை அகற்றக்கூடிய பணிகளில் மின்சார வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டுக்கு தேவையான மின் தேவை அனைத்துமே ஜெனரேட்டர்கள் பயன்படுத்த இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி இந்த மாநாடு முழுவதுக்கும் தேவையான மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். இங்கு ஊட்டப்பட்டிருக்கக்கூடிய கொடிக்கம்பங்கள் மற்றும் பெரிய நுகர்வு வாயில்கள் உள்ளிட்டவை எல்லாம் இருக்கின்றன. இதன் மூலமாக வரக்கூடிய கூட்டத்தினருக்கு இந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தற்போது அந்த போஸ்ட் மரங்களில் இருந்த மின் கம்பங்களில் இருந்த மின் கம்பிகள் அகற்றப்பட்டு அதை எங்கே நிறுத்தி செல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 வேளாண் நிலங்கள் இருக்கின்றன. அங்கு நீர் தேவை ஏற்பட்டால் அங்கு அவர்களுக்கு தனியாக ஜெனரேட்டர் மூலமாக மின் வசதி செய்து கொடுக்கப்படும் எனவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய அந்த முகப்பு பகுதியில் இருந்த மின் கம்பிகள் அகற்றப்பட்டு தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு முன்னேற்றத்திற்காக மீண்டும் மின்வாரிய ஊழியர்கள் அந்த மின் கம்பங்களை சரி செய்து மின் கம்பிகளை இணைத்து மின் இணைப்பை வழங்குவார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.